நீங்க அமேசான் கேடிபிக்கு புதுசு அப்படின்னா, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவுல அமேசான் கேடிபினா என்ன? அமேசான் கேடிபில எது மாரி புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியும்? அதே சமயம் மத்தவங்கலாம் எது மாரியான புக்ஸு அமேசான் கேடிபில பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? அண்டு மேற்கொண்டு நம்பனால இப்ப நீங்க ஒரு கம்ப்ளீட் பிகினரா ஆர் ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அமேசான் கேடிபிக்கு அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க வந்துட்டு எது மாரியான புக் வந்துட்டு இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க பப்ளிஷ் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நான் சொல்றேன். நீங்க கவனமா இந்த வீடியோவ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம சேனல்ல அமேசான் கேடிபிய பத்தி புது புதுயான அப்டேஷன் நான் சொல்றேன். சரிங்களா? சரி வாங்க எது மாரியான ஃபர்ஸ்ட்டு அமேசான் கேடிபினா என்ன? அண்ட் அதில எது எது மாரியான புக்ஸ் எல்லாம் போடலாம்? அந்த எது மாரியான புக்ஸ் எல்லாம் பீப்பிள்ஸ்லாம் பப்ளிஷ் பண்றாங்க? அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அமேசான் கேடிபி அப்படின்னா, தட் இஸ் கால்ட் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்ல நம்மனால 3 விதமான புக்ஸ் பண்ணலாம். அதாவது புக் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் புக்ஸ். இது வந்து கிண்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவைஸ்ல மட்டும் நம்ம பார்க்க முடியும் புக் எல்லாம். அண்ட் பேப்பர் பேக் அப்படிங்கிறது நம்மள மாரியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நோட் புக்ஸ் எல்லாமே வந்து பேப்பர் பேக் தான். அண்ட் ஆடியோ புக்ஸ் இது மாரி நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ல வந்துட்டு புக் பப்ளிஷ் பண்ண முடியும். சரிங்களா? அமேசான்ல. ஸோ இது டோட்டலா வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அமேசான் கேடிபி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது டோட்டலா வந்துட்டு ஃப்ரீ தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல வந்து நம்மளோட வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ப எந்த புக்க ரிசர்ச் பண்றோம், அந்த புக் கிரியேஷன் பண்றோம், அந்த புக்க லிஸ்டிங் பண்றோம். சரிங்களா? மத்தபடி இதுக்கு வந்து இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பேப்பர் பேக் புக் போடுறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பிரிண்டிங் காஸ்ட் அதாவது பிரிண்டிங், ஷிப்பிங், கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாமே டோட்டலா அமேசானே டேக் ஓவர் பண்ணிக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம பிரிண்டிங்க்கு போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஷிப்பிங்னா இந்த ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதே சமயம் வந்துட்டு கஸ்டமர் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு புக் வந்து கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே டோட்டலா வந்து அமேசான் கேடிபியே பார்த்துக்கும். அதே அமேசான் கம்பெனியே பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ பொதுவா வந்துட்டு அமேசான்ல வந்துட்டு எது மாரியான புக்ஸ் வந்து பீப்பிள்லாம் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கன்டென்ட் புக். ஸோ அந்த நோ கன்டென்ட் புக் அப்படிங்கிறது வந்து உள்ள வந்து எந்த ஒரு கன்டென்ட்டுமே இருக்காது. ஜஸ்ட் பிளாங்க்கா இருக்கும். அப்படி இல்லன்னா லைனா இருக்கும். இதுதான் வந்து நோ கன்டென்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோ கன்டென்ட் புக். இந்த லோ கன்டென்ட் புக் அப்படிங்கிறப்ப ஆக்டிவிட்டி புக், பசில் புக் அண்ட் வந்து கலரிங் புக் இது எல்லாமே வந்து லோ கன்டென்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் கன்டென்ட் புக். ஸோ மீடியம் கன்டென்ட் புக் அப்படிங்கிறப்ப, அதாவது இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட், ஜோக்ஸ் புக் இது எல்லாமே வந்து மீடியம் கன்டென்ட் புக். அண்ட் ஃபைனலா வந்து ஹை கன்டென்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹை கன்டென்ட் புக் வந்து டோட்டலாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதுல எல்லாமே கன்டென்ட் இருக்கும். நீங்க பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு கதை புக் படிக்கிற மாரி ஃபுல்லா வந்து டீடைலா இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க வந்து ஒரு எக்ஸர்சைஸ் எடுக்கிற மாரி அல்லது வந்து ஒரு கார்டனிங் பண்ற மாரி இது மாரியான புக்ஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தா நீங்க இது கூட போடலாம். சரிங்களா? இன்கேஸ் நீங்க வந்து ஒரு புதுசா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, எது மாரியான புக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, பிகினரா இருக்கீங்கிறப்ப நோ கன்டென்ட் புக்க நான் வந்து பிரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரியேட் பண்றது ரொம்ப சுலபம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு காஸ்ட் வந்து நீங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணி Fiverrல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு அதுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதே சேம் டைம் நீங்க இதுக்கு வந்து ஒரு ஆத்தரா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்ல. சரிங்களா? ஸோ இது மாரி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றது நோ கன்டென்ட் புக்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கலரிங் புக் கிரியேட் பண்ண தெரியாது. ஆர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பசில் புக் கிரியேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறப்ப, நோ கன்டென்ட் புக் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கன்டென்ட் புக்குக்கு நோ கன்டென்ட் புக் மட்டும் இல்ல. நீங்க வந்து எந்த புக்கா இருந்தாலும் இத நீங்க இந்த ப்ராசஸ் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கீவேர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த கீவேர்ட் அந்த நிச்ச வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிச்சா இருக்கணும். இப்ப நம்ம வந்து நோ கன்டென்ட் புக் அப்படிங்கிறப்ப எது மாரியான நிச் பார்க்குறோம். அதே மாரி அதுக்கு உண்டான டாபிக் நேம் புக்கோட டாபிக் நேம் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. 2வது வந்து ரிசர்ச் பண்ணணும். தென் அதுல வந்துட்டு இருக்கிற 7 கீவேர்ட் ஸ்லாட் இது மாரியான இதுக்காக நம்ம ரிசர்ச் பண்ணணும். அண்ட் புக்க வந்து கிரியேட் பண்றோம். சரிங்களா? 3வது ஸ்டெப் வந்து டைட்டில் கிரியேட் பண்றோம். 4வது ஸ்டெப் வந்து கவர் கிரியேட் பண்றோம். 5வது ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபைனலா வந்து அமேசான்ல பப்ளிஷ் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். ஓகேங்களா? நோ கன்டென்ட் புக்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பெய்டு டூல் புக் போர்ட் அப்படிங்கிற டூல். இந்த டூல வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் பண்றோம். ஃபைண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்றோம். அதே மாரி இதிலேயே வந்து நம்மளால கவரும் கிரியேட் பண்ண முடியும். இன்டீரியரும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா வந்துட்டு நம்ம புக் அப்லோட் பண்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் என் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் வந்து ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து போகக்கூடிய வெப்சைட் வந்து புக் போல்ட். ஓகேங்களா? ஸோ அந்த புக் போல்ட் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ இதுல வந்து ரிசர்ச்ன்னு இருக்கு. ஸோ ரிசர்ச்ல வந்து நீங்க வந்து கிளவுட் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதனால நம்ம கிளவுட் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் நீங்க பை பண்ற மாரி இருந்தா இது மாரி இப்ப வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. நான் இதுல வந்து ஒரு ஸ்கெட்ச் புக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கெட்ச் புக் வந்து இப்ப எப்பயுமே ஒரு 6 டிஜிட்குள்ள நீங்க உங்களோட அ இது வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? குடுத்துட்டு சர்ச் குடுங்க. சர்ச் குடுத்தா நெறைய புக்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிட்ஸ் டிராயிங் பேட், ஹவ் டு ட்ரா இந்த மாதிரியான டிராயிங் பேட் பேப்பர் ஃபார் கிட்ஸ். சரிங்களா? ஸ்கெட்ச் புக்ல இங்க பாருங்க. இது வந்து யூனிக்கான ஸ்கெட்ச் புக். இது மாதிரியான ஸ்கெட்ச் புக் வந்துட்டு பாருங்க ஹவ் டு ட்ரா. இது நம்ம பண்ண மாட்டோம். நம்ம டார்கெட் பண்றது வந்து இந்த ஸ்கெட்ச் புக் இது மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல போயிட்டு நம்ம ஜஸ்ட் ஸ்கெட்ச் புக் அப்படின்ட்டு நான் டைப் பண்றேன். ஸ்கெட்ச் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். சரிங்களா? ஸோ என்டர் அடிச்சா
நம்மளுக்கு எது மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் டவுன் ஆகுது அப்படின்னு பாருங்க. பாருங்க இது ஒரு புக்கு. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு புக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் சொல்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது மாதிரியான புக்ஸ் வந்து என்ன டைமென்ஷன்ல போட்டிருக்காங்க, எத்தனை பேஜஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளாலையும் அது மாதிரியான புக்ஸ் போட முடியுமா அப்படிங்கிறது இன்டீரியரும் நம்ம பார்த்தா டெஃபினட்டா அது நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு புக் போடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த புக் ஸ்கெட்ச் புக் டிராயிங் நோட் புக் வித் யூனிகார்ன்ஸ் டிராயிங் புக் அப்படின்னு இருக்கு. அண்ட் இதுக்குள்ள பாருங்க 8.5x11 அப்படிங்கிற டைமென்ஷன்ல புக் போட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 110 பேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதோட பிரைஸ் வந்துட்டு 5.99. அண்ட் இதில் வந்து நம்ம சாம்பிள் ரீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கிளிக் பண்றோம். ஸோ கிளிக் பண்ணா இதுக்குள்ள உள்ள என்ன இன்டீரியர் இருக்கு அப்படின்னு ஒரு சில புக்ஸ்ல வந்து இருக்கு. இப்போ நீங்க பப்ளிஷ் பண்ற புக்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி அது ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி பாருங்க இவங்க ஸ்கெட்ச் புக் டைனோசர் ஸ்கெட்ச் புக் போட்டிருக்காங்க 1, 2 அண்ட் ரிமைனிங் ஸ்கெட்ச் புக் கலர்டு டிராயிங் பாருங்க நிறைய ஸ்கெட்ச் புக் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இன்கேஸ் இவங்களோட ஆத்தர் பாருங்க கலரிங் புக் கிம் அப்படிங்கிற அந்த ஆத்தரோட ப்ரொஃபைல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு ரிகார்டிங்கா இருக்கிற புக்ஸ் நம்ம பார்க்குறப்ப இன்னும் நிறைய ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே இது கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் புக் இது பாருங்க. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஸ்கெட்ச் புக்னு இருக்கு. ஜஸ்ட் மல்டி கலர்ல இருக்கு கவர் அண்ட் உள்ள இருக்கிற இன்டீரியர் நம்ம கிளிக் பண்றோம் பாருங்க. அது வந்து ஓப்பன் ஆகல. இது கொஞ்சம் லேட் ஆகும் போல. அண்ட் இதோட புக்கு இதோட நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 110 பேஜஸ். இதுவும் வந்து 8.5x11 அண்ட் இது வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு 111 பேஜஸ் 8.5. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. 8.5x11 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன்ல நம்மளால போடுறதுல ஸ்கெட்ச் புக்ல. அண்ட் இது வந்துட்டு இதுவும் 8.5x11. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். இதில் வந்து க்ளவுடில் நிறைய லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாம் லிஸ்டிங் வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸ் ஒரு ஃபேஷன் ஸ்கெட்ச் புக் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக வருது. நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸில் போய்க்கலாம். சரிங்களா? ப்ராடக்ட்ஸில் போனோம்னா அதில் வந்து ஒரு சில புக்ஸ் வந்து நம்ம எஸ்பெஷலாக இப்போ ஸ்கெட்ச் புக் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து டூடுலர் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். டூடுலர் ஸ்கெட்ச் புக் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். அது என்ன லிஸ்ட் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். பேஸ்கெட் பால் ஸ்கெட்ச் புக் கியூர் பாருங்க பிளேஃபுல் ஆர்டிஸ்ட் டூட்லர் அண்ட் கேட் லவர்ஸ் இருக்கு. ஸ்கெட்ச் புக்னு இருக்கு பாருங்க. அது ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிளியரா நம்மளுக்கு உடனே தெரியல. அண்ட் ஓகே சரிங்களா? ஸோ நம்ம வந்து டூடுலர் அல்லது மான்ஸ்டர் கலர் ஸ்கெட்ச் புக் கொடுத்து பார்ப்போம். மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக்னு கொடுத்து பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு 71 புக்ஸ்னு சொல்லுது. ஸ்கெட்ச் புக் மான்ஸ்டர் வித் பிளாக் விங்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து மான்ஸ்டர் அப்படின்னு தான் கொடுத்தோம். வேறுங்க இதெல்லாம் ஓகே. ஸோ இதில் ஏதாவது இன்டீரியர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் பார்த்தேன். பட் இது நெட் ஸ்லோவாக இருக்கிறனால புக்கு உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது ரொம்ப லேட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பிளாங்காக தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பாருங்கள் ஸ்கெட்ச் புக்குன்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது. சரிங்களா? ஸ்கெட்ச் புக்குன்னு போட்டுட்டு சென்டரில் ஸ்கெட்ச் புக்குன்னு போட்டுட்டு இன் சர்க்கிள் சைடில் வந்துட்டு நிறைய டூடுல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் பிளாங்க் தான். அண்ட் உள்ள இருக்கிறது இந்த இடத்துல ஸ்கெட்ச் புக்னு கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் டிராயிங் பெயிண்டிங்ட்டு அது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்கேஸ் மெர்மைட் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வரும். அதே மாதிரி டக்கு மான்ஸ்டர் ட்ரக் இது மாதிரி இருக்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு யூனிகான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் லைக் பண்ணி பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஓகே ஒரு சில இது வந்துட்டு உள்ள டிராயிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே நாம் வந்து இப்போ புக் போல்ட் ரிசர்ச்சில் வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கவர் இன்டீரியர் ரெண்டுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்தாச்சு. ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து டோட்டலாக 8.5x11 அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பர். இதில் வந்துட்டு 110 பேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். 110 வந்துட்டு இருக்கட்டும். கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்குண்டான ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும், லோட் ஆகும். ஓகேங்களா? இதுலேயே நம்மளால வந்து இந்த புக் போல்ட்லேயே நம்ம கவரும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்துட்டு இன்டீரியரும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிக்ஸாபே அன்லிஸ்ட் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மான்ஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துட்டு நம்ம சர்ச் கொடுக்குறோம். ஏதாச்சும் அதுக்கு உண்டான இது வருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க நிறைய இமேஜஸ் வருது. ஓகேங்களா? ஸோ மான்ஸ்டர் இமேஜஸ் நிறையா வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டீரியர் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் கிரியேட் பண்ணது ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அதே தான். சரிங்களா? கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மான்ஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது லோட் ஆகி இதில் வந்து இன்செர்ட் ஆகும். சரிங்களா? இது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சின்னது பண்ணிட்டு ஒரு இடத்துல கார்னரில் வச்சுக்கலாம்.
ஓகே, அவ்வளோதாங்க. இதில் வந்துட்டு ஒரு சின்ன இமேஜ் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கவரில் வந்துட்டு நம்ம இமேஜ் இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் வந்து இந்த இதே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். மற்றபடி பாருங்கள், இதில் எல்லாமே ஸ்கெட்ச் புக்குன்னு கொடுத்துட்டு பிளாக் கலரில் எல்லாமே ஃபுல்லாக என்னதான் இருக்குது. ரைட், இந்த இடத்துல இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் இன்செர்ட் பண்ணோம்னா ஆட் ஹெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு மான்ஸ்டர் இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக் எல்லாம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்கெட்ச் புக்கில் வெறும் ஸ்கெட்ச் புக்குன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதே மாதிரியே நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. SKETCH புக், ஓகேங்களா? ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் கவர் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இன்டீரியர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட்னு கொடுத்துட்டு இது பிரிண்டிங் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பிரிண்டிங் புக்கு கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து பிரிண்டிங் புக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டவுன்லோட் ஆகுது. ஓகேங்களா? கீவேர்டில் போயிட்டு நீங்கள் சர்ச்னு கொடுங்க. சர்ச்னு கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சேவஸ் கேட்குது, சேவஸ் கொடுத்துடலாம். சேவ்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? இது டவுன்லோட் ஆகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கீவேர்ட் இதில் வந்து மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இதுக்கு ரிகார்டிங்காக இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸும் இதில் வரும். ஓகேங்களா? இப்போ 10 ஸ்கெட்ச் புக்கு. ஸோ இதெல்லாம் அமேசான் மோஸ்ட் ட்ரெண்டிங்கு, இது கூகுள் ட்ரெண்டிங்கு. நாம் வந்துட்டு அமேசான் ட்ரெண்டிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மான்ஸ்டர் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஹெட்டிங். ஓகேங்களா? நோட் பேட் போட்டுக்கோங்க. ஸோ மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங்கு. தென் ரிமைனிங் வந்து இதுலேயே வந்து நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஸோ 8.5 × 11 ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இதெல்லாம் 8 அந்த 7 கீவேர்ட் ஸ்லாட்டில் நம்ம போட்டுக்கலாம். அண்டு வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கெட்ச் புக்கு, ஆக்டிவிட்டி ஸ்கெட்ச் புக்கு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 7 கீவேர்ட் ஸ்லாட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டைட்டில் கிரியேட் பண்ணியாச்சு, 7 கீவேர்ட் ஸ்லாட்டு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் இதை வந்து இது மாதிரியான வேலையை பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரீரைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை ரீரைட் பண்ணி கூட போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சப்டைட்டில்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நோட் புக் ஃபார் ட்ராயிங், பெயிண்டிங், டூடலிங். ஸோ இதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் புக்கு நம்ம இப்போ அப்லோட் பண்ண ப்ராசஸ் கிரியேட்டுன்னு கொடுத்துருக்கேன். மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக் ரீரைட் ஆகுது. 30 கிரியேட் பேப்பர் பேக். ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டில் கொடுக்கலாம். டைட்டில் இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் இருக்கிற சப்டைட்டில்ஸ். அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து ஆத்தர் நேம். சரிங்களா? உங்களோட ஓன் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஆர் உங்களுக்கு பெஸ்ட் ஏதோ பென் நேம் ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதை கூட கொடுத்துக்கலாம். தென் இதில் வந்து ஐ ஓன் காப்பி ரைட்டுன்னு கொடுத்துக்குங்க. இதை செக்ஷுவல் எக்ஸ்பிளிசிட் இமேஜஸ்க்கு நோ கொடுத்துருங்க.
தென் இதில் கேட்டகரி ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நாம் இந்த 7 கீவேர்ட் ஸ்லாட்டை கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி 7 கீவேர்ட் ஸ்லாட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் அந்த 7 கீவேர்ட் ஸ்லாட் வந்துட்டு அதுக்கு ரிகார்டிங்காக இருந்ததுன்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை அப்படியே நான் ரீரைட் பண்ணதை அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக் அப்படின்னு இருக்கும். தென் இதில் வந்துட்டு நீங்கள் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் வந்து சில்ட்ரன்ஸ் புக்கு. தென் இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ், கிராஃப்ட் அண்ட் கேம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து எகைன் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் கலரிங் புக் இருக்கும். கலரிங் புக்குன்னு வரும், ஆக்டிவிட்டி புக்குன்னு வரும். அதுங்க ஆக்டிவிட்டி புக்ஸ்னு வருது. இதில் வந்துட்டு கலரிங் புக்ஸ். சரிங்களா? கலரிங் புக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு சரி, இது வந்து கலரிங் புக் இல்லை. சரி. இது வந்து ஆக்டிவிட்டீஸ் புக்கு தான் வரும். ஓகேங்களா? கிராஃப்ட், பேப்பர் கிராஃப்ட். ஓகேங்களா? பேப்பர் கிராஃப்ட் வரும். ஸோ இதுக்கு ரிகார்டிங்காக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கலரிங் புக்கு தான் அந்த ஆப்ஷன். அண்ட் இதில் வந்து இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். சேவ் கொடுத்துருங்க. இந்த 7 கீவேர்ட் ஸ்லாட் நம்ம கொடுத்தாச்சு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்குங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் ஆத்தரை நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? தென் நீங்கள் ISBN வரும் கிரியேட் பண்ண. இப்போ இது மாதிரியான ஸ்கெட்ச் புக்குக்கு வந்துட்டு வராது. ஓகேங்களா? இது வந்துட்டு 8.5x11 அண்ட் இந்த 8.5x11 கொடுத்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவர் தான் அப்லோட் பண்ணணும். ஆறு நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்டீரியர் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், பேப்பர் பேக் இன்டீரியர். இதை செலக்ட் பண்ணிட்டு நான் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் இன்டீரியர் அப்லோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கவர் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த இன்டீரியர் அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கவர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோடு கவர். ஸோ இந்த இடத்துல கவர் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் கொடுக்குறேன், அப்லோட் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் 2 கவரும் அப்லோட் ஆகிடுச்சு, இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே நீங்கள் AI ஜென்ரேட்டர் நோன்னு கொடுத்துருங்க. இங்கே லான்ச் இதுன்னு கொடுங்க. தென் கண்டினியூன்னு கொடுங்க. இன்கேஸ் என்னோடய ப்ரௌசர் வந்துட்டு அப்படி சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அப்படி வருது. பட்டு மேக்ஸிமம் எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ லோட் ஆகுது. ஒரு சில சமயம் உடனே வந்துடும், சில சமயத்தில் லேட் ஆகும். ஓகே, ஸோ பாருங்கள், மான்ஸ்டர் ஸ்கெட்ச் புக்குன்னு நம்ம கொடுத்தோம்ல. ஸோ மற்றபடி பாருங்கள், இன்டீரியர் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இன்டீரியர்னா. ஆறு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணலாம். புக்கோட கவர் மட்டும் நம்ம ஸ்கெட்ச் புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம கூட பண்ணி மறுபடியும் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் மற்றபடி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்டீரியர் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அப்ரூவ் நாமளே கொடுத்துடலாம். இந்த இடத்துல எந்த ஒரு எரரும் வரக்கூடாது, இந்த குவாலிட்டி செக் அப்படிங்கிற இந்த இதில். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ. இந்த இடத்துல ப்ரைஸ் செட் பண்ணுறது தான். இங்கே வந்து நீங்கள் 5.99 அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்துடலாம். சரிங்களா? பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக் புக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புக்கு பப்ளிஷ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க, இந்த ப்ராசஸ் தான் எல்லா நோட் புக்குக்கும் அண்டு ஸ்கெட்ச் புக்கு, இது மாதிரி நோ கண்டென்ட் புக்குக்கு எல்லாமே இதே ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். ஆர் வேறு ஏதாச்சும் நான் ப்ரீவியஸாக நம்ம வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு கீவேர்டு மெத்தடாலஜி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு பெஸ்ட் ஐடியா, என்னோடய சீக்ரெட்ஸான சேல்ஸுக்கு என்ன ஐடியா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலிருந்து கூட நீங்கள் வந்து கீவேர்ட் ஸ்லாட்ஸை கீவேர்டு ஃபில் பண்ணிக்கலாம், டைட்டில் சப்டைட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டோட்டலாக என்டையராக இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Take care. Bye.